வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தேர்தல் பிரச்சாரம் பரபரப்பா போயிட்டுருக்கு. தமிழ்நாடு பூரா நான் மக்களை சந்திச்சாலும், இந்த வீடியோ மூலமா சில விஷயங்கள உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல எலக்ஷன். இந்த சமயத்துல எனக்கு ஒரு விஷயம் மைண்ட்ல வருது. 2021ல இதே மாதிரி ஒரு சட்டமன்ற தேர்தல். அந்த சமயத்துல சில பேரு ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதின்னு சொன்னாங்க. கலைஞரோட என்னை எப்பவுமே ஒப்பிட முடியாது. அவரை நான் அப்பான்னு கூப்பிட்டதை விட தலைவர்னு கூப்பிட்டது தான் அதிகம். அப்படிப்பட்ட தலைவரை விட நான் மோர் டேஞ்சரஸ்னு அவங்க சொல்லும்போது எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு. தமிழ்நாட்டை வஞ்சிக்க நினைக்கிறவங்களுக்கும் நம்மளோட வளர்ச்சியை தடுக்க நினைக்கிறவங்களுக்கும் நான் என்றைக்குமே டேஞ்சர் தான். இதில் தலைவர் கலைஞரை விட ஒரு படி மேலே இருக்கேன்னா அது எனக்கு பெருமை தானே. ஏன்னா இதெல்லாம் நம்ம தமிழர்களுடைய பிளட்லேயே இருக்குது. என் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் என்ன சிஎம் ஆக்கி 5 வருஷம் ஆச்சு. ஸ்டாலின் சார் சிஎம் ஆனதெல்லாம் ஓகே, இந்த 5 வருஷத்தில் மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு யாராவது கேட்டால் நம்மளால் மணிக்கணக்கா, ஏன் நாள் கணக்காக கூட பேச முடியும். முக்கியமாக எப்போவுமே தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற ஒன்றிய அரசை எதிர்த்து தமிழ் மக்களுக்காக சண்டை செஞ்சிருக்கிறத இன்னும் பெருமையாக என்னால் சொல்லிக்க முடியும். சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சிங்கிறது தான் நம்முடைய முதன்மையான குறிக்கோள். அந்த வகையில் கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு உதவித்தொகை, மகளிர் உரிமைத் தொகை, மகளிர் விடியல் பேருந்து பயணம், தோழி மகளிர் விடுதி, மக்களை தேடி மருத்துவம்னு கருவில் இருக்கிற குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்த மூத்த குடிமக்கள் வரைக்கும் எல்லாரும் பயனடைகிற மாதிரி நிறைய திட்டங்களை கொண்டு வந்தோம். நம்மக்கிட்ட காசு இருந்தால் எடுத்துப்பாங்க, நிலைமை இருந்தால் பிடிங்கிப்பாங்க. ஆனால் படிப்பு மட்டும் யாராலையும் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாதுன்னு ஒரு சினிமா வசனம் இருக்குது. அது 100க்கு 100 உண்மை. நான் பதவியேற்றதிலிருந்து மாணவர்களை சந்திக்கும் போதெல்லாம் இதே கருத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கல்வி ஒன்று தான் உங்ககிட்ட இருந்து யாரும் திருட முடியாத ஒரே சொத்து. அதனால தான் ஸ்கூலில் காலை உணவு திட்டம், காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு லேப்டாப், அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை, நான் முதல்வன் திட்டம்னு கல்விக்காக மட்டும் இந்த ஆட்சியில் அவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் எந்த டேட்டா வேணாலும் எடுத்து பாருங்கள். தொழில்துறை, விவசாயம், கல்வின்னு எல்லா துறையிலையும் தமிழ்நாடு டாப்பில் இருக்கும். அதுக்கு அடையாளமாக 14 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி 11.19% எந்த மாநிலமும் தொடாத இரட்டை இலக்கத்தை தொட்டிருக்கு. இன்னும் உயரம் தொடுவோங்கிற உறுதியும் எனக்கு இருக்குது. இப்படி எல்லா வகையிலும் நாம் முன்னேறி இருந்தாலும் ஒரு சில குறைகளும் இருக்குதுங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நம்மளுடைய ஆட்சியை பற்றின விமர்சனம், ஃபீட்பேக் எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்குறவன் தான். குறைகளாக சொல்லப்பட்ட சில விஷயங்களை கூட நாம் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே பெட்டராக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த குறைகளையும் சரி செய்ய எல்லா விதமான வழிமுறைகளையும் நம்ம ஏற்கனவே நடைமுறைப்படுத்திட்டோம். அதோட விளைவுகளை இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம பார்ப்போம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், போன வாரம் ஒன்றிய அரசு டீலிமிட்டேஷன்னு ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி தொழில் வளர்ச்சியில் பெஸ்ட்டு பர்ஃபார்மிங் ஸ்டேட்டாக இருக்கிற நம்மளை தண்டிக்கிறதுக்காகவே அந்த மசோதாவை கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த மசோதா வந்து அடுத்த நொடி முதல் எதிர்ப்பும் மசோதாவோட நகல் எரிப்பும் நம்ம தமிழ் மண்ணில் என் மூலமாக ஆரம்பிச்சது. நாம் கொளுத்தின அந்த நெருப்பு தான் இன்னைக்கு கொழுந்து விட்டு எரிஞ்சு அந்த மசோதாவை சாம்பலாக்கியிருக்கு. தேர்தல் நடக்கிற இந்த சமயத்தில் இவ்வளவு ஆணவத்தோட நம்மளை வஞ்சிக்க நினைக்கிறாங்கன்னா, இந்த தேர்தலில் அவங்க அடிவருடி எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டா என்னென்ன கொடுமைகள்லாம் இங்கே அரங்கேறும்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பாஜக மாதிரி மதவாத சக்திகள் திமுகவை இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுக ஒருபோதும் இந்துக்களுக்கு எதிரான கட்சி அல்ல. எங்கள் ஆட்சியில் தான் ஆயிரக்கணக்கான கோவில்களுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்கிறோம். 7000 கோடி மதிப்புள்ள கோவில் நிலங்களை மீட்டிருக்கிறோம். இப்படி பொய்யான பிரச்சாரம் பண்ணுறவங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், 60 வருஷமாக திராவிட கட்சிகள் ஆளுகிற தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலே அதிகமான கோவில்கள் இருக்குது. இன்றைக்கி அதிமுகங்கிற அடிமை கட்சிக்கு ஓனர் பாஜக. அவங்க ஆட்சி செய்கிற மாநிலங்களில் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சர்ச்சில் பூந்து கலவரம் பண்ணுறது, புல்டோசர் வச்சு இஸ்லாமிய மக்களோட வீடுகள் இடிக்கிறதுன்னு எவ்வளவோ கொடுமைகள் பண்ணுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் எடப்பாடி
அவங்க காலில் விழுந்து கிடக்கிறாரு. ஆனால் சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா என்றைக்குமே நாங்கள் களத்தில் நிற்போம். அவங்க உரிமைகளுக்காக போராடுவோம். 1975 மிசாங்கிற ஒரு போரை அன்றைய ஒன்றிய அரசு நடத்தினப்போ அதை எதிர்த்து போரிட்டு வந்தான் இந்த ஸ்டாலின். அப்போ நான் ஒரு இளைஞன், கலைஞரின் மகன். இன்னைக்கு நான் அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறேன். இப்போவும் நமக்கு எதிரான போரை எதிர்த்து நிற்கிறேன். எந்த பிரச்சனை வந்தாலும் தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் பாதுகாத்து நிற்பேன். இது என்னுடைய உறுதிமொழி. எந்த வகையில் வந்தாலும், எத்தனை முறை முயற்சி பண்ணாலும், திமுக இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் பாஜகவும் அவங்களுடைய கொடூரமான மக்கள் விரோத சித்தாந்தமும் ஜெயிக்க முடியலன்னு வரலாறு சொன்னால் போதும். அது மட்டும் போதும். நம்ம உரிமையை, நம்ம உழைப்பை, நம்ம மக்களுடைய கலாச்சாரத்தை, நம்ம மொழியை அழிக்கணும்னு நினைக்கிறவங்களோ அவங்களோட அடிமைகளோ நமக்கு வேணாம். இந்த வளர்ச்சியும் வளமான எதிர்காலமும் அடுத்த 5 வருஷம் தொடரணும். நான் உங்கள் அப்பாவா, அண்ணனா, தம்பியா, ஒரு தோழனா உங்ககிட்ட உரிமையோடு கேட்கிறேன். மீண்டும் இந்த நல்லாட்சி தொடர உதயசூரியன் சின்னத்திலும் எங்களது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் சின்னத்திலும் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க. நன்றி. வெல்வோம் ஒன்றாக.